உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பாக இரு தலைவர்களும் பேசினர். 3 மணி நேர பேச்சுவார்த்தை முடிவில் போர் நிறுத்தம் பற்றி எந்த அறிவிப்பும் வரவில்லை. அதே நேரம் இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்ததாகவும் இந்த சந்திப்பை போர் நிறுத்தத்துக்கான துவக்கப்புள்ளி என்றும் ட்ரம்ப், புட்டின் கூறினர். இந்த சந்திப்பு தொடர்பாக புட்டினை விமர்சித்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வீடியோ வெளியிட்டார். போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கம் ரஷ்யாவுக்கு இல்லை. அதற்கான எந்த அறிகுறியும் தென்படவில்லை. பேச்சுவார்த்தை நாளில் கூட உக்ரைன் மக்களை ரஷ்யா கொலை செய்கிறது. அமெரிக்காவின் உறுதியான நிலைப்பாட்டை நாங்கள் நம்புகிறோம். அடுத்து நடக்கப்போகும் பேச்சுவார்த்தைகளுக்கு உக்ரைன் தயாராகி வருகிறது. ரஷ்யா துவங்கிய போரை அவர்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். மக்களை கொல்வதை நிறுத்த வேண்டும் என்று ஜெலன்ஸ்கி கூறியிருந்தார். இதற்கிடையே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு போன் செய்தார். ட்ரம்புடன் மீட்டிங்கில் நடந்ததை விளக்கினார். ட்ரம்ப் தற்காலிகமாக போரை நிறுத்த விரும்பவில்லை. மாறாக உக்ரைன், ரஷ்யா இடையே நீடித்த அமைதி நிலவ வேண்டும் என்று நினைக்கிறார். இதற்காக முழுமையான விரிவான அமைதி ஒப்பந்தம் தேவை என்று வலியுறுத்தினார். எனவே அதற்கு நீங்கள் தயாராக இருங்கள் என்று ஜெலன்ஸ்கியிடம் கேட்டுக்கொண்டார். புட்டினை தொடர்ந்து ஜெலன்ஸ்கியையும் ட்ரம்ப் சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பு திங்கட்கிழமை அமெரிக்காவில் நடக்கிறது. ட்ரம்புடன் பேசியது குறித்து ஜெலன்ஸ்கி கூறியது: அமெரிக்க அதிபருடன் நீண்ட நேரம் உரையாடினேன். உக்ரைன், ரஷ்யா, அமெரிக்கா என முத்தரப்பு சந்திப்புக்கு ட்ரம்ப் விருப்பம் தெரிவித்தார். இதை உக்ரைன் ஆதரிக்கிறது. அமெரிக்காவின் வலிமை இப்போதுள்ள பிரச்சினையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவது முக்கியம். அமைதியை கொண்டுவர உக்ரைன் எல்லா வகையிலும் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறது என்றார்.